நான் சென்னையில இருக்கிறவன், கட்சி தலைவர் வந்து அடிப்படை பிரச்சனை குடிநீர் இல்லைங்க. குடிநீர் இங்க பாருங்க, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சந்து எல்லாமே வந்து டிராபிக் ஆகுது. இப்பயும் வந்து குறுகலான குடிசைகள் அகற்றப்படல. இன்னும் மக்கள் குடிசைகளை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 குடிசைகள் இருந்தவரை மாற்றி இருக்கிறாரு. ஏன் நான் டிஎம்கே கட்சிக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன், முன்னிறுத்தி வைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் கஞ்சா கடத்தியே 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்துறாங்கல்ல, உங்க கட்சி கொடுத்துட்டாங்கல்ல. 5000 கோடி 10,000 கோடி கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க அந்த 10,000 கோடி கஞ்சா கடத்தின காசு எடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல தூய்மையான குடிநீரும் நல்ல தங்குற வசதி ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து கட்டி கொடுக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்கல? அதுதான் நான் கேட்கிறேன். அது பெரம்பூர்ல நீங்க பண்ணலாமே. ஏன் பெரம்பூரை வந்து நீங்க 5 ஸ்டார் கண்ட்ரி மாதிரி நீங்க மாத்தலாமே, ஏன் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணல? இப்பயும் வந்து அதாவது நாத்தோ சாக்கடையில தங்குற மக்கள் இப்பயும் அங்கதான் தங்கிட்டு இருக்காங்க. இங்க எந்த மாற்றம் இல்ல. அதாவது சார் இப்போ சார் 5 கட்சி இருக்கு சார். 5 கட்சி இருக்கு சார். இல்ல நான் அவரை சொல்றேன் சார். நான் சொல்லவா உங்களுக்கு நான் சொல்லவா சார்? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதாவது இங்க ஜனநாயக ஆட்சி இல்லை, மக்களாட்சி இல்லை. இங்க வந்து பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வந்து சாவடிக்கிற ஆட்சி. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க சொல்றீங்கல்ல சேகர் பாபுன்றவரு, அந்த சேகர் பாபுன்றவர் வந்து என்னுடைய கேண்டிடேட்டுக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்கிறார் தெரியுமா? என் தொகுதியில நீ நிக்க கூடாது. எவிடன்ஸ் அவருடைய பர்சனல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காங்க. இங்க என்ன மக்களாட்சி நடக்குது? இங்க என்ன மக்களாட்சி, என்ன மக்கள் உரிமை இருக்கு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து எந்த தொகுதியில யார் வேணாலும் போய் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றுறது யார்? நீங்க தானே. அப்ப சட்டம் இருக்குல்ல, அப்ப வந்து நின்னா ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற நீங்களே வந்து இது மாதிரி பண்ணா நீ ஏன் தொகுதிக்கு ஏன் வந்த? நீ வந்தானா உன்னை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் இன்றைக்கு சொல்றேன், நாளைக்கு நாங்க எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், கான்டெஸ்ட் பண்றோம், மக்களை சந்திக்கிறோம். எங்க கட்சிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து டிஎம்கே தாங்க, சேகர் பாபு தான் பொறுப்பு. நான் சொல்றேன், நீங்க பேசுறீங்களா சார்? நீங்க பேசுறீங்க சார். நீங்க பேசுறீங்க எந்த போராட்டம்? சரி, எப்போ கைப்பற்றிருக்காங்க? எப்ப எங்க கட்சி 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க. 3 வருஷத்துக்கு உட்பட்ட கேள்வி. இதே இடத்துல வந்து இன்னொரு பிரஸ் மீட் வச்சோம், அதுல நான் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். நீங்க சொன்ன இந்த மக்கள் பிரச்சனை பேசி நீங்க இப்ப நான் சொல்லவா, நீங்க கூட உங்களை கூட யாரோ ஒருத்தங்க கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணி விட்டுருக்காங்க, இவங்களை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவோட கேள்வி கேட்கறீங்க. ஆனா நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நான் ஓப்பனா நான் பதில் சொல்றேன். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பாருங்க சார், நாங்க இதுக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போக மாட்டோம். நாங்க எடுத்திருக்கிற கட்சி தான் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. ஆனா நாங்க பயந்தவங்க கிடையாது, பயப்பட்டு பின்னோக்கி போக மாட்டோம். ஆமாங்க, கன்னியாகுமரியில கல்குவாரி பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட அதாவது மலை வளங்களை எல்லாம் உடைச்சு தகர்த்து அந்த கன்னியாகுமரியை வந்து நாசமாக்குறாங்க. அது யாருங்க பண்ணது? டிஎம்கே ஆட்சிக்காரங்க தானே பண்ணாங்க. டிஎம்கே காரங்க தானே பண்ணீங்க. நீங்க அந்த கட்சி சரி, இந்த தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதியில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு பரவலா எல்லாரும் பேசுற ஒரு தொகுதி எதுங்க சார்? இல்ல சார், விஜய் நிக்கிற தொகுதி சார். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்க, அதாவது சினிமா மோகத்துல சார், சினிமா மோகத்துல சார் நீங்க சினிமா மோகத்துல இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமே வந்து அதுல கட்டுண்டு கிடக்குறாங்க. அப்போ இந்த விஜய் மோகத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே பெரம்பூர் பேசுறாங்கல்ல. அப்ப நாங்க அந்த பெரம்பூர் தொகுதியில இருந்து தான் நாங்க முதல்ல ஆரம்பிக்கணும். இதுதாங்க எண்ணம் சார். கல்குவாரி சார்,
சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சார் 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 சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சென்னையில இல்லாத பிரச்சனை சார். சார் நீங்க சார் இந்த தமிழ்நாடு பூரா நீங்க தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு தொகுதி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளையும் 234 விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக எந்த கட்சி நடவடிக்கை எடுக்குது? அதாவது எந்த கட்சியில எந்த தொகுதியில நின்னாலும் அங்க ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறதுக்கு நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில. சார் நீங்க காசு கொடுங்க நிறுத்துறோம். நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் கொடுங்க நிறுத்துறோம். சார் இவர் எப்படி தேர்தல் எடுத்தீங்க? இவருதான் வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா மகாத்மா காந்தி மக்கள் கட்சி 10 விரல்ல பிரேஸ்லெட் அதெல்லாம் எப்படி சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே சார் 10 விரல்ல பிரேஸ்லெட் போட்ட உடனே ஒரு மனுஷனுடைய மனசு வந்து மாறிடுமா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க அவர் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு நிக்கிறாருல்ல. அவருடைய 10 விரல் மோதிரத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணுமே போடுறேன். எல்லாமே வந்து பப்ளிக்கா ஆன்லைன்ல இருக்கு, இணையதளங்கள்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சைட். கட்சி தலைவர் நான் வந்து கட்சியை தலைமை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நான் ஒரு நாள் நிற்பேன். அப்போது நீங்க ஓட்டுகள் சார். இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி எழுந்துச்ச உடனே உலக முடியாதுல்ல. இன்னும் டெய்லி இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பா நிற்போம்.